எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த பால் தெளித்தல் என்கின்ற சடங்கு மிகைப்படுத்தல் பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இப்போது இந்த இறந்தவரை தகனம் செய்தல் அப்படின்னா எரிக்கிறது அல்லது இடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னு முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் கழித்து பால் ஊற்றுதல், பால் தெளித்தல் அப்படின்னு சொல்லி பால் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சாம்பலை சேகரிக்க போகும்போது தான் நாம் இந்த பால் தெளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா மலேசியா போன்ற நாடுகளில் இந்த பிணம் எரிக்கிற எந்திரம் இருக்குது. அதுக்குள்ளே தான் நாம் எரிப்போம். இந்த சாம்பலை அந்த சுடுகாட்டில் வேலை செய்கின்றவர்கள் என்ன செய்வாங்க, சேகரித்து ஒரு குடத்தில் வச்சுருப்பாங்க. இந்த எலும்பு மற்றதுகள்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க. இப்போ ஊர் போன்ற இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எரிந்த இடத்துல சாம்பல் கிடக்கும், அப்படியே இருக்கும். அதை போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களே போய் சேகரிப்பாங்க, சொல்லி அவங்ககிட்ட சொல்லி சேகரிப்பாங்க, இல்லை சேகரித்து வைத்திருக்கிறதும் உண்டு. இப்படி சேகரித்த அந்த சாம்பலில் என்ன பண்ணுவாங்கன்னா பால் தெளிப்பாங்க. பால் தெளிக்கிறது என்ன அப்படி சொன்னால், ஒன்று அந்த இறந்தவருடைய ஆதன் அல்லது உயிர் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு பால் தெளிப்பது ஒன்று. அதற்கு மேலே பிண்டம் பிடித்து வைக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த பிண்டம் சொன்னால் அவர்களுக்கு உணவாக இந்த எள்ளு சோறு போன்றவற்றை உருண்டையாக பிடித்து வைப்பார்கள். அது இறந்தவருக்கு உணவாக கொடுப்பது என்பது நம்பிக்கை. இப்போ அந்த அடிப்படையில் இது 2 தான் செய்கிறது. நான் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அந்த சாம்பலை குடத்தில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு பிறகு அவங்க ஒரு வேள்வி வளர்த்து இந்த கொள்ளி வைத்த போது செய்த சடங்குகளை எல்லாம் மறுபடியும் செய்து மறுபடியும் ஒரு கொள்ளி வைத்தல் சடங்கு போல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாம்பலை சேகரித்து எதுக்காக வேள்வி வளர்க்குறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ பல இடங்களில் பார்த்திங்கன்னா அது மிகைப்படுத்தப்படுகின்றது. நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுனால சாம்பலை சேகரித்து கொண்டு போய் நம்ம ஆற்றிலேயோ கடல்லையோ விடணும், அவ்வளோதான் இன்றைக்கு செய்ய வேண்டிய செய்தி. பால் தெளிக்கணும், கொண்டு வரணும். அந்த குடத்தில் அந்த சாம்பலை வைத்து ஒரு மஞ்சள் துணியை கட்டிடுவாங்க. கட்டிட்ட பிறகு அது பறக்காமல் இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. மஞ்சள் துணியை அது 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 மங்களமாக ஆக்கப்படுகின்றது என்பதற்காக மஞ்சள் துணியை கட்டிட்டு முன்னாடி ஒரு தூபதீபம் காட்டி அதை கொண்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த சாம்பலை கொண்டு வந்து வைத்து அங்கு ஒரு வேள்வி வளர்த்து மறுபடியும் கொள்ளி வைக்கிற மாதிரி சடங்கெல்லாம் இப்போ செய்து அப்புறம் அதுக்கு மேலே பால் ஊற்றி இப்படிலாம் இந்த செய்கின்ற போது சடங்கு செய்கிறவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு பக்கம் இதை நீட்டிச்சு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க போக, நமக்கும் அப்படி செஞ்சால் தான் பலருக்கு மனநிறைவாக இருக்குது. எல்லா சடங்கையும் நாம் அந்த இறப்பன்றைக்கு செய்துட்டோம். தீயிடுவது, கொள்ளி வைப்பது எல்லாம் செய்துட்ட பிறகு மறுபடியும் மீண்டும் 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 நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம், அந்த சடங்கை இழுத்து போட்டு செய்வது பலருக்கு என்னவோ சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக இருக்கின்றார்கள். அதில் என்ன சிறப்புன்னு ஒன்றும் தெரியல. போகின்ற உயிரை நாம் போக விடுவதுதான் நல்லது. மறுபடியும் கூப்பிட்டு நம்ம வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் என்ன பண்ணுறது? அப்போது நம்ம சிந்திக்க வேண்டும். அது ஒரு எளிமையான வழிபாடு தான். சாம்பலை எடுத்து குடத்தில் வைத்து அந்த பிண்டம்லாம் கொடுக்கட்டாவிட்டா கூட பரவாயில்ல, அவங்க ஒன்றும் அதை சாப்பிட போகிறதில்ல. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் செய்கிறோம். அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிண்டம் பிடிச்சி வைக்கிறோம். அதுக்கு மேலே அவங்க இறைவனிடத்தில் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதற்காக தூபதீபம் காட்டின பிறகு அந்த சாம்பலை கொண்டு போய் ஆற்றிலேயோ குளத்திலேயோ விட்டுறணும், அவ்வளோதான். அந்த விடும்போது கூட பார்த்திங்கன்னா பெரிய அதுக்கு ஒரு அச்சுறுத்தல்லாம் பண்ணி தோல் மேலே வச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு சொல்ல அச்சுறுத்துவாங்க. அப்போ திரும்பி பார்த்தா மறுபடியும் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பிக்கை தான். அப்போ கொண்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பலர் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு போட்டு பிடிச்சி இப்போ 1000 வெள்ளி 5000 2000 வெள்ளி 1500 வெள்ளி இன்னும் சிலர் பேர் கூட்டாக சேர்ந்து போட்டு பிடிச்சி நடு கடலில் போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல வேளையில் பார்த்திங்கன்னா அந்த அந்த படகு கவிழ்ந்து பல விபத்து உயிர் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கவனக்குறைவினால் ஏற்பட்ட அது போன்ற விபத்துக்களை
அவங்க என்ன சொல்கிறாங்க, செஞ்ச சடங்குல என்னமோ குறை இருந்தது, அதனால தான் அப்படி விபத்து நிகழ்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறவங்க இந்த பாதுகாப்பு ஜாக்கெட்டுன்றாங்க பார்த்தீங்களா, அது அணியாமல் போயிருந்திருக்காங்க. அந்த படகு அங்கே செலுத்துகிறவங்க எப்படிப்பட்டவங்க, முறையாக தெரிந்தவர்களா அப்படின்னு கூட தெரியாமல் இன்றைக்கு நம்மவர்களுக்கு இந்த நடுக்கடலில் கொண்டு போய் இந்த சாம்பலை விடணுங்கிற வேட்கை மேலே வந்துட்டதுனால இப்போ அவங்களும் எல்லாம் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் பணம் பண்ணுறவங்கெல்லாம் அதை ஒரு இதாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. இப்போ முன்பெல்லாம் இப்படி போய் நம்ம நடுக்கடலில் விடலை, போனோம், ஓரத்தில் விட்டுட்டு வந்தோம். ஒன்று சிந்திக்கணும், இந்த சாம்பலை கரையோரத்தில் விட்டாலும் சரி, நடுக்கடலில் விட்டாலும் சரி, நடப்பது ஒன்று தான். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடலில் விடுறது அல்லது ஆற்று நீரில் ஓடுகின்ற நீரில் விடுவதாகப்பட்டது, அது நம்ம இந்த புனித நதிகள் இருக்குன்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கங்கை, ராமேஸ்வரம் போன்ற கடலில் போய் கலந்து விடும் என்பது தான் கருத்து. அப்போ அந்த சாம்பல் இந்த புனித தீர்த்தங்களிலே போய் கலந்து விடும் என்பதுதான் கருத்து. அப்போ கரையோரத்தில் விட்டால் அது அந்த கடல் நீர் போய் அந்த கடல் நீரோட கலக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. ஆற்றுல விட்டாலும் அது போய் கடலில் சேரும். கடலில் இன்னும் கொஞ்சம் பேர் கடலில் சேரும்ன்றதை தாண்டி இன்னும் நடுக்கடலில் போய் விடணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டெல்லாம் பிடிச்சி போய் விடுறது, ஒன்று பணம் விரையும், இன்னொன்று அறியாமை. இன்னும் ஒரு படி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சேமித்து வைத்து கடவுடனை வாங்கி கொள்ளி வச்சவர் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கே போய் நேராக ராமேஸ்வரத்துலேயோ காசிலேயோ அந்த சாம்பலை விடணும்னு சொல்லி எண்ணுறாங்க. இப்போது ஒவ்வொரு முறையும் நாம் வழிபாடு பண்ணுகின்ற போது இந்த புனித நீர்நிலைகளை, அந்த நீரை இங்கேயே நாம் திருவைந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி அதை புனிதமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா, நாம் சிவாய நமன் சொல்லி மலேசியாவில் இருக்கிற ஆற்றிலேயோ அல்லது மலேசியா கடற்கரைகளிலேயோ விட்டால் அது புனித நீராக கருதப்பட்டு அது புனித நீர்நிலைகளோடு போய் சேர்ந்து விடும் என்பது கருத்து. ஆனால் நம்ம பாருங்கள், நமக்கு இந்த தெளிவு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நடுக்கடலில் போய் விடணும்னு சொல்லி அதிகாலையில், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வேளையில் பல ஆபத்துக்கு இடையில் போய் இந்த பல விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு நம்ம பார்க்குறோம். நீங்கள் விட போகிறீங்கன்னா விடலாம், இது கருத்து தான், கருத்து சொல்கிறோம். அப்போது இந்த வசதியற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க புரியாமல் ஒரு போட்டுக்கு 1000 ரிங்கிட்டு கொடுத்து அதில் ஏறி போய், ஏற்கனவே இறந்ததில் நமக்கு பல செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, இப்போ போட்டு பிடிச்சி போய் நடுக்கடலில் விடணும்னு விடுறதுக்கு சொல்லி சில வேளையில் 2-3 போட்டில் போய், அது ஒன்றும் இல்லைங்க, அந்த சாம்பலை ஓடுகின்ற நீரில் விடணும், அவ்வளோதான், ஆற்று நீரில் விடணும். ஏன் ஓடுகின்ற நீர்னால் அது போய் கலக்கும், கலந்து புனித தீர்த்தங்களில் போய் கலக்கும் என்பதுதான் கருத்து. அப்போ நடுக்கடலை விட வேணுங்கிறது இல்லை, அப்போ நீரில் விடணும், அவ்வளோதான். சிவாய் நமன் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலை சேவிச்சு வச்சு அதை வானூர்தியில் எடுத்துக்கிட்டு போய் பல சிக்கலுக்கு இடையில் தமிழ்நாட்டில் போய் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி அதை கொண்டு போய் அங்கே விடும்போது அங்கே இன்னும் பல கிரியைகள்லாம் செய்து இல்லைங்களா, சாம்பலை விட வந்திருக்குன்னு சொல்லி அங்கே வேறு செலவெல்லாம் செய்து இப்படி விடுவதானது, வசதியானவர்கள் அப்படிலாம் செய்கிறாங்க, பரவாயில்ல. இந்த தெரியாதவங்க அப்படி தான் விடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை மிகைப்படுத்தி கடனை உடனே வாங்கி ஒரு 5-6 பேர் ஊருக்கு இந்த சாம்பலை எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆள் வானூர்தி டிக்கெட்டை எவ்வளோ ஆச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் இல்லைங்களா. அவங்க ஏன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி சாம்பலை கொண்டு போய் கடலில் இந்த விட்டாதான், நடுக்கடலில் விட்டாதான் அந்த உயிர் அமைதி பெறும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நம்பிக்கை தாங்க. அப்போது ஒன்று சடங்கு செய்கின்றவர்கள் இது போன்ற எளிமையான சடங்கை இன்னும் கூட்டி நீட்டி அதை இன்னும் ஒரு கடுமையான சடங்கு போல அப்படி சொல்லி மிகைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்மை போன்றவர்கள் எளிதாக முடிக்க வேண்டிய இந்த செயலை இன்னும் பெரிதா செய்யணும், சிறப்பாக செய்யணும், அதுக்கு மேலே எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் வசதி இருக்கின்றது செய்கின்றார்கள். நம்மை போன்ற வசதி இல்லாதவர்கள், நடுத்தரமானவர்கள் அடுத்து வாழ வேண்டியதற்கு தேவை பற்றி சிந்திக்கணும் இல்லைங்களா. இறந்தவர்களுக்காகவே நாம் செய்து கொண்டிருந்தால் எப்படி, அடுத்து இறப்பு முடிந்து வாழ்க்கை தொடர வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும் இல்லையா. அதனால இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து எளிமையாக முடிக்க வேண்டிய இந்த
பால் தெளித்தல் இந்த சடங்கை எளிமையாக முடித்து வருங்காலத்தை சிந்தித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.